ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு ஒரு தடவை தாங்க கூப்பிட முடியும். நொடிக்கு 100 தடவையாக கூப்பிட முடியும். போய் கூட்டுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜயா. இது ரொம்ப ஓவர், நீ வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி உட்கார வச்சிட்டாரு. டைனிங் டேபிளில் மொத்தமாக போயிடும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம விஜயாவுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பாட்டி பேரை வைக்கலான்னு சொன்னேன். எங்கள் அம்மா பேரை வைக்கணும்னா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், மாடெல்லாம் நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசினதை விட ரூம்குள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார், நம்ம மனோஜும் நம்ம ரோகிணியும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி விஜயா பேரை வைக்கலான்னு சொன்னதுக்கு ராசி இல்லாத பேருன்ட்டாங்க. அடப்பாவி, நீயா இந்த வார்த்தையை சொன்ன? உங்க அம்மா உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நீ போய் இந்த வார்த்தையை சொல்லியடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் முத்து வந்து கேட்டுட்டு இருந்துட்டு பொறுக்க முடியல அவங்களால. அதனால் உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேனஸ் இல்லாமல் உள்ளே வர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்லர் அம்மா என்ன சொன்னாலும் இவர் கண்டுக்கலங்க. நீ வந்து அம்மா பேரை தான் வச்சாகணும், வேறு வழியே இல்லை, வேறு ஏதாவது பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணிங்க, இந்த ஆடியோவை எல்லாத்தையும் காமிச்சிருவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. உண்மைதாங்க. அதாவது யாருக்கு சொன்னால் எப்படி கேட்குமோ அவங்களுக்கு அப்படி தாங்க சொல்லணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சும்மாவா சொல்லுவாங்க? அது கரெக்டு தாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரூமில் கூப்பிட்டு போய், உங்களுக்கு ஏன் அத்தை மேலே இவ்வளோ பாசம் இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட அம்மா, இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்களை எவ்வளோ வெறுத்தாலும் வந்துட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அதுக்குன்னு இந்த அளவுக்கு உங்களை வெறுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் விஷயத்த அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சொல்லிடுவாங்க என்னைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா கடைசியில் இன்றைக்கும் சொல்லுங்கள் இழுன்னு இழுத்துட்டு கடைசியில் இன்னொரு சொல்கிறேன் போன்ட்டாரு. என்னையா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ அலப்பறை பண்ணிவிட்டு கடைசியில் மொக்கையாக இருக்க போது ஆடியன்ஸ் எல்லாம் கோவத்தில் கொந்தளிக்க போகிறாங்க. பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ருதியும் நம்ம ரவியும் சேர்ந்து மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிட்டு அலப்பறை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.